வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? எங்கள் பூனைக்குட்டியும் நல்லா இருக்குது, நானும் கொஞ்சம் ஓகே, அவ்வளோதான். எங்கள் அப்பா அம்மா ஃபேமிலிலேயே கொஞ்சம் ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சுன்னா அது என்ன நேரங்களுமே எனக்கு தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் கூட இருக்க வரைக்கும் நல்லா தான் செஞ்சு நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் அதுக்கப்புறம் செய்யலை அப்படின்னா, என் பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்த சீரெல்லாம் அப்படியே ஸ்டவ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போயிடுச்சு. இப்போ எங்கள் பெரிய பொண்ணுக்கு செய்ய வேண்டியதாக போயிடுச்சு. அப்போ என் மனசுக்குள்ள ரொம்ப வேதனை, ஒரு மனசு கவலையாக இருந்துச்சு. என்னடா நம்ம அப்பா அம்மா நமக்கு செய்யாமல் விட்டுட்டாங்களே, அந்த பிள்ளைக்கு மட்டும் கொடுக்குறாங்களே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு வீக்னஸ் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்புறம் இருக்க நானே அந்த பிள்ளைக்கு செய்வேன். அது வாங்காது, எங்கிட்ட 10 பைசா கூட வாங்காது. எங்கள் அம்மா அவங்க வளர்த்தனால அவங்ககிட்டயே எல்லாம் பார்த்துட்டு போயிடுச்சது. எங்கள் அம்மாவையும் லாஸ்ட்டில் கொண்டு போய் நல்லா பார்த்துச்சு, 6 வருஷம் வச்சு பார்த்துச்சு. ஏன்னா என்ன காசு சொல்லுவாங்க பாருங்களேன், பங்கு எடுத்து திங்கிறவன் ஒருத்தன். அம்மாவை கொண்டு போய் லாஸ்ட் கட்டத்தில் கொண்டு போய் நல்லது கெட்டதெல்லாம் போட்டு பார்க்குறது அவங்க. 2 வருஷம் கண்டினியூ ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தா. ஆனால் அதுலேருந்து 6 வருஷம் பார்த்தா. அப்படி 6 வருஷம் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடும். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் பெரிய பொண்ணுக்கு தான் செட் ஆகும். அப்போ நமக்கு அதுக்கெல்லாம் செட் ஆகாது. அம்மா அவங்க சொல்கிறதுக்கு நான் சொல்கிறதுக்கு ஒத்து வராது. ஆனால் லாஸ்ட் கட்டத்தில் பார்த்தேன், 2 பேர்த்தையுமே நல்லா பார்த்துட்டேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு 2 பேர்த்தையும் நான் பார்த்தேன். அப்பாவுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மட்டும்தான். அம்மா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நானே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னென்னா அதிகமாக அசிங்கம் பண்ணாமல் சீக்கிரம் போயிட்டாங்க 2 பேருமே. இப்போ அதுக்கடுத்து நடைச்சித்தப்பா போயிட்டாரு, சின்ன சித்தப்பாவும் போயிட்டாங்க. சின்ன சித்தப்பா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பார் என் மேலே. அவ்வளோ பாசமாக. இன்னொரு பெரிய வந்தால் கூட எனக்கு பிள்ளைகளாகட்டும் இன்னொருத்தராகட்டும் அந்த மாதிரி கூட பாசம் காட்டுற ஆள் இல்லை. அவ்வளோ ஒரு பாசம் காட்டுவார் எனக்கு. ஆனால் அதில் என்னாச்சுன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து வீடியோலாம் பேசி போட்டேன். அதுக்கப்புறம் நான் போக முடியாதனால எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த டயத்துக்கு டக்குன்னு இறந்துட்டார். அவங்களும் சொல்லாமல் விட்டுட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. கீழே விழுந்துட்டார் இப்படி ஆயிருக்குன்னு இருந்தால் நான் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்துருந்துருப்பேன். அது கொடுப்பனை இல்லாமல் போயிடுச்சு. லாஸ்ட்டில் இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போனாலுமே நான் போகிறக்குள்ளே எடுத்துட்டாங்க. அதனால அது ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அவருடைய ஏக்கம் கொஞ்சம் இருந்துக்கிட்டு இருக்குது. என்ன நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று, அது ஏதோ நினைக்கும் போது எங்கேயே போகுது மைண்டு. அப்பா அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாரித்தாங்க. அந்த சொத்துனைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு நல்ல துணிமணி போட்டிருக்க மாட்டாங்க, நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்க. நான் வந்து மனதளவில் ரொம்ப நொந்து போயிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட மனதளவில் ரொம்ப நொந்து போய் அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம்னு கூட தெரியலைங்க. முட்டாள்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். லைனுக்கு போயிட்டு அதை வசூல் பண்ணுறதுக்கு, அது என்னமோ லைனுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. லைனுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டில் சைக்கிளில் தான் போய்கிட்டு இருந்தா. அப்படியே அதுக்கப்புறம் வண்டி வாங்கினா. அப்படி அந்த ஒரு 4-10 அந்த பக்கம் வரும்போது வண்டி சவுண்டு கேட்கும். சரி நம்ம வண்டி தான் வருதுன்னு சந்தோஷப்பட்டுக்குவேன் சீக்கிரம் வந்தான். அதுக்கப்புறம் அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் 12 தாண்டிடுச்சுன்னா அதுக்கு மேலே என் மனசு நிம்மதியாக இருக்காது. செம்ம வேதனை, செம்ம அப்படி உள்ளுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே போட்டு அப்படி கரைக்கிற மாதிரி கரைக்கும். என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆயிரும். ரொம்ப கஷ்டம் ஆயிரும், சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு கஷ்டம் வந்துடும். ரொம்ப வேதனைப்பட்டு சாப்பிடாம வெளியே வந்து எட்டி பார்ப்பேன். யாராவது வந்து பார்த்துருவாங்களோ, வீதியில் பார்த்துருவாங்களோ என்னமோ. நம்ம ஏன் இப்போ வீட்டுக்காரர் அழுகாமல் வண்டி வந்து அந்த சத்தம் வந்து வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் வந்துட்டாருன்னு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்குவேன். சத்தம் போடுறது எப்படி, சத்தம் போடாமல் வைக்கிறது எப்படி நம்ம கவனித்து பார்த்துக்குவேன். அவ்வளோ டார்ச்சர் பண்ணி வண்டி வேணும்னே கொண்டாந்து வண்டி டமார்னு கேட்டில் அடிப்பாருங்க. அந்த வீட்டில் பக்கத்து வீதியில் இருக்கிறவங்க அந்த எல்லோரும் ஓடியாந்து வெளியே பார்ப்பாங்க, என்னடா சத்தம்னு. இவர் என்ன பண்ணுவார், வண்டி கீழே போட்டு மேலே ஏறி வந்துடுவோம். அப்படி அது எவ்வளோ பெரிய வேதனை தெரியுங்களா? நம்ம இந்த வண்டி எடுக்க முடியுமா, பண்ண முடியுமா? நிறைய ட்ரகிள். ஒரு டைம் வந்து செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை லைனுக்கு போயிட்டு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் போனால் சாயந்தரம் வருவா. அப்படி ஒரு 3 மணி 4 மணிக்கு அப்படி வருவா. அப்படி அன்னைக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமையும் வரல. புதன்கிழமை நைட்டும் புதன்கிழமை லைன் இருக்குது, அதை பார்த்துட்டு மதியம் 11 மணிக்கெலாம் வந்துடும். அப்படி அதுவும் வரல. நீ என்னடா வம்பா இருக்குது அப்படின்னு போட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு பையன் ஓடியா அந்த நைட்டு 9 மணி 9 இருக்கும். உங்கள் வீட்டுக்காரரு டிராக்டரில் கொண்டு போய் வண்டி இடித்து கையை என்னமோ டேமேஜ் ஆயிடுச்சு, ஆஸ்திரி கூட்டி போயிருக்கிறாங்க, வண்டி அங்கே தான் கிடக்குது அப்படின்னாங்க. நான் வந்து அப்போ வந்து ஐயோ அம்மா போயிட்டு அப்படிலாம் நான் அழுகலை. ஏன்னா உண்மையாக நேர்மையாக கரெக்டாக இருந்து நல்ல முறையாக இருந்தால் அந்த மாதிரி அழுகலாம். சரிப்பா நாங்கள் வர்றோம் போ அப்படின்ட்டு அப்புறம் வீட்டை பூட்டிட்டு அந்த ஆசிரியர் தெரியும் எங்களுக்கு, அங்கே போயிருக்காங்க. நாங்கள் அங்கே போய் பார்த்தாரு. போனதுக்கப்புறம் இல்லை அங்கே போகலையாம்மா, வீட்டுக்கே வந்துட்டாங்க. போய் ஒரு ஊசி போட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்க. அந்த டாக்டரும் அதுக்கப்புறம் வீட்டுக்கே வந்துருப்பாராட்டிருக்குது. பார்த்தா அந்த வீதி சாணம் ஃபுல்லாக கூடி உட்காந்துருக்குதுங்க. யாரோ செத்து போயிட்டு வந்து உட்காந்த மாதிரி. எனக்கு எவ்வளோ வேதனை இருக்கும்.
அவர் இன்னைக்கு முடிக்கிட்டோம் அப்படின்னு ஏதோ பேசுகிறாங்க போகிறாங்க தனியாக வர என்ன பேசினாலும் பேசிட்டு போட்டோம், எதுக்கும் பைக்கு போகிறதில்ல. நம்ம உயிர் நம்ம இது நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளை யாராவது வந்து பார்க்குறாங்களா? இப்போ அத்தனை பேர் சொன்னாங்க, ஐயா அது அப்படி பாருங்க இது இப்படி பாருங்க ஆச்சா போச்சான்னு. எங்க கால் ஒடிஞ்சு எல்லாம் போச்சு, கை காலம் ஒடிஞ்சு போச்சு, இந்த எலும்பு ஒடிஞ்சிருச்சு. ஒடிஞ்சு ஒரு 10-20,000 செலவாச்சு. அதுக்கு கூட எங்கள் அம்மாவுக்கு தான் குழந்தை கொடுத்துட்டு போனாங்க. அந்த கண்டிஷனில் இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. செலவுக்கு காசு வேணுமே. எங்கள் அம்மாவிட்ட ஒரு 20,000 18,000 கொடுத்துட்டு போனாங்க. அதை வச்சு பார்த்து அதுக்கப்புறம் நான் வந்து என்னென்னமெல்லாம் பண்ணணும், இந்த டெய்லி வந்து சிக்கனும் மட்டன் ஏதோ எடுத்து போட சொல்கிறாங்க. அதை எடுத்து போட்டால் எனக்கு அந்தளவுக்கு காசு வேணுமே. தெரிஞ்சவங்க ஒருத்தர் டெய்லி கொண்டு வந்து கொடுப்பாங்க. சும்மா மவராசம் நல்லாத்தான் சாப்பிட்டுட்டு இருந்தார், நல்லா வெயிட் போட்டுக்கிட்டாரு. அதே டயத்தில் எங்கள் சின்ன பொண்ணு மெச்சூரிட்டி ஆகிட்டா, அவளுக்கும் ஃபங்க்ஷன் பண்ணணும். சும்மா சிம்பிளாக பண்ணாலும் ஒரு 10,000 அப்படி செலவு. ஒரு பக்கத்தில் ஒரு 50 பேர் 60 பேர் கூப்பிட்டு அந்த சாப்பாட்டுக்கு ஹோட்டலில் சாப்பாடு சொல்லிட்டோம். அந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் நான் ஒருத்தியாக பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஒரு குடும்பத்தை பார்க்குறவர் போய் தனியாக உட்காந்து இருந்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்டா இப்படி இது ஒரு வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்குது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே கடவுளே அப்படின்னு ரொம்ப நொந்து போயிருப்பேன். அந்த வண்டி வருதா நைட்டெல்லாம் போய் எந்திரிச்சு பார்ப்பணுங்க. சரி வந்துக்குது என்கிட்ட உட்காந்துருக்கா, வண்டி கொண்டாந்து போட்டு வெளியே ஒரு நாளைக்கு வெளியே படுத்துக்கோ. அப்படி வண்டி கொண்டாந்து வெளியே நிப்பாட்டிட்டு வெளியே அங்கனே படுத்துருவா. பனியாக இருக்கட்டும் என்னமா இருக்கட்டும் வெளியே படுத்துருப்பா. அப்படி வந்து எந்திரிச்சு பார்த்துட்டு கிடப்பேன். பார்த்தோன்னா படுத்து கிடப்பா. அப்படி மனசு கேட்காம பிடிச்சி இழுத்தா என்னால் இழுக்கவும் முடியாது. அப்புறம் எங்கள் பொண்ணை கூப்பிட்டு அவள் தூக்கத்தில் எழுந்திரிச்சு படிக்கிற புள்ள அதை எந்திரிச்சு 2 பேர் போட்டு இழுத்து குழந்தை. ஏன்னா வெளியிலே படுக்க வச்சுட்டு வச்சுங்களேன். நான் போய் பார்த்தேன் 4 மணி 5 மணி ஆகி போச்சு. அதுக்கு மேலே வீட்டுக்காரங்க எல்லாம் அங்கேருந்து தண்ணி பிடிக்க வருவாங்க, நல்ல தண்ணி பிடிக்கிறதுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அது உள்ள இல்லைன்னா அந்த இருக்கிற மரியாதையும் போயிருமில்ல. டோரெல்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணுவாங்க வச்சு போட்டு வந்து அங்கே டமார்னு கீழே விழுந்து எந்திரிச்சு அதுக்கப்புறம் வந்து உள்ளே தூக்கி அந்த போட்டு தூங்குறாரு. காலையில் வரும் மதியம் 1 மணி 2 மணி வரைக்கும் தூங்குறாரு. எந்திரிச்சுட்டே திருப்பணும். ஐயோ எந்திரிச்சுனா இங்கே லைனுக்கு போகணும் அப்படிங்கிறாரு. எந்த லைனுக்கு போகிறீங்க? நான் மணி 3-4 ஆயிடுச்சு, எந்த லைனுக்கு போகிறீங்க அப்படின்னா காலையிலே அது விடிஞ்சிருச்சா இப்படி கேட்டார். இந்த மனநிலை எனக்கு எப்படி இருந்திருக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அதே முந்தானத்துக்கோ நான் ஒரு இதில் வந்து உங்களுக்கு காட்டியிருந்தேன் கையில். ஐயோ இந்த பாருங்க தெரியுதா? இந்த இங்கே தெரியுது பார்த்தீங்களா? இந்த இது ரொம்ப அக்ரூம வார்த்தை பேசினார். இதே மாதிரி வலையில் தான் உடச்சி அப்படியே பரப்பரப்பரப்பரன்னு கீறிட்டேன். இங்கேருந்து ரத்தம் பீர் வாங்கிச்சுங்க. இல்லை ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி இருந்து சொன்னால் நமக்கு வேதனை வராது. இல்லாமல் நீ அப்படித்தான் தப்புன்னு நீ என்ன பண்ணிட்டு அந்த வலையில் அப்படி கொட்டி இழுத்து அந்த மாதிரி ரத்தம் சீலைகள்லாம் ஃபுல்லாக அடைச்சிருச்சுங்க. அந்தளவுக்கு கஷ்டப்பட்டேன். இனி இதை விட என்னங்க நான் கஷ்டப்படணும்? நன்றி வணக்கம் மறுபடியும் சொல்கிறேங்க.